நடிகர் அஜித் குமாரோட பிறந்தநாளை முன்னிட்டு அஜித் ரசிகர்களுக்கு விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் எந்த ஒரு அப்டேட்டும் வராத நிலையில் ரசிகர்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு கொண்டாட்டம்னா அது அவருடைய படமான முந்தைய படமான தீனா மற்றும் பில்லா படங்கள் ரீரிலீஸ் செஞ்சது தான். தீனா மற்றும் பில்லா படங்கள் மே 1 திரையில் மீண்டும் திரையிடப்பட்டது. இந்த நிலையில் மிகப்பெரிய வசூலை குவிக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது இந்த 2 திரைப்படங்களுமே. நடிகர் அஜித்தோட 53வது பிறந்தநாள் கொண்டாட்டமாக இந்த 10 திரைப்படம் வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 2021 ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அஜித் குமார் மற்றும் லைலா சுரேஷ் கோபி நடித்த திரைப்படம் தான் தீனா திரைப்படம். அதே போல் விஷ்ணு இயக்கத்தில் அஜித், நயன்தாரா, நமிதா, பிரபு நடிப்பில் வெளியான படம் தான் பில்லா படமும் கூட. இந்த 2 திரைப்படங்கள் தான் அஜித்தோட பிறந்தநாளை முன்னிட்டு அவர்கள் ரசிகர்களை குஷிப்படுத்தும் விதமாக இந்த 2 படங்களுமே திரையரங்கில் வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த 2 படத்தோட முன்பதிவு பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 83 லட்சம் ரூபாய் தான் முன்பதிவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் வசூல் பார்த்திங்கன்னா 2 படங்களையுமே சேர்த்து 1.5 கோடி மட்டும்தான் வசூலிக்கப்பட்டதுன்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் கில்லி படத்தோட முதல் நாள் ரீரிலீஸ் ஆன முதல் நாளோட வசூல் பார்த்திங்கன்னா 4 கோடி ரூபாயை அள்ளியிருக்கு. கடந்த ஆண்டு கூட பார்த்திங்கன்னா அஜித்தோட துணிவு படம், விஜயோட வாரிசு படம் 2 படங்களும் ஒரே சமயத்தில் வெளியிட்டாங்க. ஆனால் துணிவு படம் வாரிசோட கலெக்ஷனை கூட நெருங்க முடியவில்லைன்றது குறிப்பிடத்தக்கது. அதே போல் தான் தற்பொழுதுமே அஜித்தோட 2 படங்களுமே வசூலை சேர்த்து பார்த்தாலுமே கூட கில்லி படத்தோட வசூலை நெருங்க முடியல. சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டுமே தேட்டர்களில் கூட்டங்கள் அலைமோதி இருக்குது. ஆனால் மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. கில்லி படம் பார்த்திங்கன்னா வெளியான அப்போவே 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த படம் தமிழில் முதலாக 50 கோடி வசூல் செய்த படம்ன்ற சாதனை படைத்தது. அதன் பிறகு தற்பொழுது 2024 ரீரிலீஸ் ஆகி அனைத்து இடங்கள்லையுமே அதிக வசூல் செய்த படம்ன்ற சாதனையுமே தற்போது படைத்திட்டும் வருது. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.